திருப்புலிங்குடி ஸ்ரீ மலர்மகள் சமேத காய்ச்சினவேந்தப் பெருமாள் திருக்கோவிலை இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியிலே நாம் கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் வரகுணமங்கையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ளது இந்த திவ்யதேசம். 108 திவ்யதேசங்களிலே ஆழ்வார் திருப்பதி தலங்களிலே 4வதான புதன் தலமாக போற்றப்படுகிறது. இங்கே தீர்த்தமாக க்ஷேத்திர புஷ்கரணியாக வருண தீர்த்தத்தையும் நிருதி தீர்த்தத்தையும் ஆல மர விருட்சத்தோடு நாம் இங்கே தரிசிக்கின்ற பேரினை நாம் பெற்றிருக்கிறோம். மூலவர் பூமி பாலகர் என்கிற திருநாமத்தோடு சயன திருக்கோலத்திலே கிழக்கே திருமுகமண்டலம் கொண்டு புஜங்க சயனமாக இங்கே அருள்பாலிக்கிறார். 12 அடி நீல ஆதிசேஷன் மீது சயனக்கோலத்திலே பெருமாளை இங்கு நாம் தரிசிக்கலாம். நம்மாழ்வார் இந்த க்ஷேத்திரத்திற்காக 12 பாசுரங்கள் பாடியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்பொழுது நாம் பலிபீடத்தையும் கொடிமரத்தையும் சேவித்து கொண்டு நமஸ்கரித்து கொண்டு ஆலயத்தினுள்ளே பிரவேசிக்கின்றோம். நம்மாழ்வார் திருப்புலிங்குடி என்கிற இந்த திவ்யதேசத்திலே இருந்தே மற்ற ஆழ்வார் நவதிருப்பதிகளிலே 2 திருப்பதிகளை ஒன்றாக பாடியிருக்கிறார். அவை வரகுணமங்கை மற்றும் ஸ்ரீவைகுந்தமாகும். ஆக இந்த ஒரு திவ்யதேசத்தை ஆழ்வார் நவத்திருப்பதிகளிலே நாம் தரிசித்தோமானால் 3 நவத்திருப்பதிகளை தரிசனம் செய்த பலனை நாம் பெறுகிறோம். இங்கே கருடாழ்வார் அஞ்சலி கஸ்தராக நம்மை இருகரம் கூப்பி புல் பருந்து என்று சொல்லக்கூடிய காய்ச்சின வேந்தனை தன்னுடைய சிறகின் மேலே சுமந்து வரக்கூடிய வைகுந்தநாதரை சுமக்கக்கூடிய கருடாழ்வான் நம்மை வாவென்று அழைக்கக்கூடிய பாணியிலே அடியாரை பல்லாண்டு பல்லாண்டு எம்பெருமான் அருளால் நீங்கள் வாழ எங்கள் பூமிபாலகரை க்ஷேத்திரபாலகரை பார்க்க பாருங்கள் என்று அழைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நாழிக்கிணறு என்னும் க்ஷேத்திர தீர்த்தத்தையும் இப்பொழுது நாம் தரிசிக்கிறோம். பெருமாள் பூமிதேவியை சமாதானம் செய்து அவளுக்கு அபய பிரதானம் அளித்து அருளிய திருத்தலம் இது. இதோ இப்பொழுது கருவறை விமானத்தை நாம் தரிசிக்கிறோம். வேதசார விமானம் என்று இந்த எம்பெருமானுடைய கருவறை விமானத்திற்கு திருநாமம். வேதத்தினுடைய சாரமாக 4 வேதங்களுடைய சாரமாக இந்த விமானம் அமைகிறது. விமானத்திலே எம்பெருமானுடைய தச அவதாரங்களையும் புடைச்சிற்பங்களாக நாம் இங்கே தரிசிக்கின்றோம். 4 வேதங்களை படைத்த பிரம்மாவும் இந்த விமானத்திலே வேதசாரமாக பெருமாள் இங்கே விற்றிருக்கிறாள் புஜங்க சயனம் கொண்டு என்று இதோ நான்முகனை நாம் விமானத்திலே தரிசிக்கிறோம். நான்முகனை நாராயணன் தான் படைத்தான், நான்முகனும் தன்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் என்று ஆழ்வார்கள் பாடிய இந்த ஆழ்வார் ஆச்சாரியர்களையும் ஏகசிம்மாசனத்திலே இப்பொழுது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். 12 ஆழ்வார்களும் இங்கே ஒரு சேர நம்முடைய வைணவ ஸ்ரீ வைஷ்ணவ குலதீபமாக விளங்கக்கூடிய ராமானுஜரோடு 12 ஆழ்வார்களையும் அந்த 12 ஆழ்வார்களுக்கு தலைவராய் விளங்கக்கூடிய நம்மாழ்வாரையும் நின்ற திருக்கோலத்திலே அஞ்சலிகஸ்தராக பார்க்கிறோம். லக்ஷ்மி நாராயணன் வரத கரத்தோடு நமக்கு காட்சி தருகிறார். பக்கத்திலே நவநீத கிருஷ்ணனாக 2 கைகளிலே வெண்ணையை அலைந்த கையோடு காட்சி தருகிறார். அதுபோலே இங்கே ஆழ்வார்கள் மிக அற்புதமாக நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரம் கொடுவினை படைகள் வல்லையாய் அமரகக்கு இடர்கட அசுரகக்கு இடர்சை கடுவினை நஞ்சே என்னுடைய அமுதே கலிவயல் திருப்புலிங்குடியாய் வடிவினையில்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடிவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே என்று அற்புத திருப்பாசுரம். எம்பெருமான் இங்கே நிலமகள் நாச்சியார் என்கின்ற பூமிதேவி நாச்சியாரோடு மலர்மகள் நாச்சியார் என்கின்ற அற்புதமான ஸ்ரீதேவி நாச்சியாரோடும் எம்பெருமான் இங்கே செபதாதிக்கிறார். இதை நம்மாழ்வார் தம்முடைய திருப்பாசுரத்திலே திருவாய்மொழியிலே வடிவினை இல்லா மலர்மகள்
இந்த நிலமானது அகழ்வாரை தாங்கும் நிலம் என்று பெரியோர்கள் காட்டித் தந்தார் போலே தன்னையே இம்சிக்கிறவர்களையும் குழந்தையாய் தாங்குகிற தாயாய் பூமி தாயார். அந்த தாயாருக்கு இங்கே பெருமாள் அபயப்பிரதானம் பண்ண திருத்தலம் என்பதனாலே இங்கே மலமகள் நாச்சியாரும் பூமகள் நாச்சியாரும் எம்பெருமானோடு நமக்கு காட்சி தருகிறார். ஆனால் இந்த கோவிலிலே க்ஷேத்திரத்தாயாராக புளியங்குடி வள்ளி என்ற திருநாமத்தோடு உற்சவத்தாயாரையும் நாம் தரிசிக்கலாம். தனியே நாச்சியார் திருக்கோவில் என்கிற சன்னதியானது இந்த தலத்திலே அமைந்திருக்கவில்லை. ஆச்சாரிய பெருமான்களோடு 12 ஆழ்வார்களும் உற்சவ மூர்த்திகளாக இங்கே நமக்கு காட்சி தருகிறார்கள். ஆழ்வார்கள் உகந்தளித்த அமுதப்பாசுரங்களை கேட்டு காய்ச்சினம் தனிந்த வேந்தனாக புஜங்க சயனம் கொண்டு விசிராந்தியாக கால் நீட்டி எம்பெருமான் படுத்து விட்டார் என்று ஆழ்வார்கள் உகந்து கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட எல்லோருக்கும் அபயப்பிரதானம் செய்கிற காய்ச்சினவேந்த பெருமாளுடைய சன்னிதானம் நோக்கி வருகிறோம். வாசலிலே துவாரபாலகர்கள் ஜெய விஜயர் என்பவர்கள் தம்முடைய தங்கு சக்கரத்தோடு வாருங்கள், எங்கள் காய்ச்சினவேந்த பெருமாளை தரிசிக்க வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள். நவதிருப்பதியில் ஒன்றான 108 திவ்யதேசங்களில் 52வது திவ்யதேசமாக திருப்புளியங்குடி என்ற திவ்யதேசம் தாமரோரணி நதிக்கரையை ஒட்டி அமைந்துள்ளது. மூலவர் பூமி பாலகன் ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கிறார். புஜங்க சயனம் லோகக்ஷேமார்த்தமாக எம்பெருமான் இங்கே மரக்கால் தலைக்கச்சு சயனம் பண்ணியிருக்கிறார். படிக்களவாக நிமர்த்தினின் பாத பங்கயமே தலைக்கணியான ஆழ்வார் பாசுரப்படி பாத பங்கயமாக தலைக்கு சயனம் பண்ணியிருக்கிறார். நாபிகத்திலிருந்து பிரம்மா நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான்கிற மாதிரி தன்னுடைய நாபியிலிருந்து பிரம்மாவை சிருஷ்டிக்கிறார். பிராட்டியார் நாமதேயம் நிலமகள் நாச்சியார் மலர்மகள் நாச்சியார். 2 தாயாருக்கும் பெருமாளுக்கும் சேர்த்து மங்களாசனம் பண்ண இது ஒன்று தான். வடிவினையில்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவனேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூப்புதல் வருதல் செய்யான்னு ஆழ்வார் பாசுரப்படி பெருமாள் திருவடி தனக்குத்தான் சொந்தம்னு 2 பக்கமாக 2 தாயாரும் பெருமாள் திருவடி அமர்த்தின்னு இருக்கிற மாதிரி பாவனை பிரகாரமாக இங்கே வெளியில் ஜன்னல் இருக்கிறது. திருவண்ணாமலை பிரதர்ஷனம் வழியாக வந்தோமானா மூலவர் திருமுடியிலிருந்து பாதம் வரைக்கும் முழுமையாக சேவிக்கலாம். உற்சவருடைய திருநாமம் காய்சினி வேந்தன். ஆழ்வாரால் சூட்டப்பட்ட பெயர் இது தாயார் ஸ்ரீதேவி பூமிதேவி, க்ஷேத்திர தாயார் புளிங்குடி வள்ளி தாயார். நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற ஸ்தலம் 9ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி. ஸ்ரீ வைகுண்டம் நத்தம் திருப்புளிங்குடி இந்த 3 பெருமாளுக்கும் ஒரே பாட்டினாலும் மங்களாசனம் பண்ணியிருக்கிறார். புளிங்குடி கடந்து வரகுணமங்க இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்தவன் சிந்தேகங்களியாதே இணையாழ்வா எனக்கொருளி நலிர்ந்த சீருலகம் 3உடன் வியப்ப நாங்கள் கூத்தாடு நின்னார்ப்பம் பளிங்கு நீர் முகிலின் பவளம்போல் கனிவாய சிவப்ப நீ காணாவாரேன்னு ஆழ்வார் பாசுரம் நம்மாழ்வார் மங்களாசனம் பண்ணியிருக்கிறார். உற்சவமூர்த்தியான காய்ச்சினவேந்த பெருமாளை உபய நாச்சிமாராகிய நிலமகள் மலர்மகளோடு இங்கே நாம் பார்த்து ரசிக்கிறோம். பெருமாள் இப்பொழுது நம் கண்ணுக்கு விருந்தாக அற்புதமான நவநீத குடத்தை தம்முடைய தவழ்ந்த பாதங்களின் மேலே வைத்துக்கொண்டு அந்த அலைந்த வெண்ணெயை எடுத்து அமுதமாக அளிக்கக்கூடிய திருக்கோலத்திலே நமக்கு காட்சி தருகிறார். இடுப்பிலே சார்த்தி இருக்கக்கூடிய ஒட்டியானம் என்ன, மார்பிலே சார்த்தி இருக்கிற பதக்கங்கள் என்ன, தலையிலே சார்த்தி இருக்கிறதான சௌரிமுடி கொண்டை என்ன என்று முத்துமணி ஆரங்களும் நவரத்தின ஹாரங்களும் துலங்க புன்முறுவல் சிரிப்பாலே ஒருபுறம் பூமகளும் ஒருபுறம் மாமகளுமாக இறைவன் மலர் மன்னனாக நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இந்த க்ஷேத்திரத்தினுடைய விசேஷமே பூமாதேவி தாயாரை சமாதானம் செய்த தலம். ஒரு சமயம் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியுடன் திருமால் கருடன் மேலேறி பூலகை வலம் வந்தபோது தாமிரபரணி நதிக்கரையிலே தங்கிவிட்டார். பூலோகம் வந்தும் தன்னை கவனிக்கவில்லை என்று கோபம் கொண்டாள் பூமாதேவி தாயார். பெருமாளோடு
காய்ச்சினம் கொண்டு பாதாள உலகம் சென்று தங்கிவிட்டாள். அவள் தங்கியதாலே பூமாதேவி பார்வையின்றி இந்த உலகமானது வறட்சி உற்று ஜீவராசிகளெல்லாம் துன்புறத் தொடங்கின. தேவர்களெல்லாம் மீண்டும் பூமி சுபிக்ஷமடைய வேண்டுமென்று காய்ச்சினம் கொண்ட பூமித்தாயாரை நாயகரான வேந்தனாகிய சுவாமி நீர் கடைக்கணிக்க வேண்டுமென்று சுவாமியிடத்திலே வேண்ட, பெருமாளும் பாதாள லோகம் கருடப் புள்ளேறிச் சென்று பூமாதேவியை சமாதானம் செய்து கொண்டு வந்து இங்கே நிலமகளை ஒருபுறமும் திருமாமகளை ஒருபுறமாக கொண்டு எப்பொழுதும் ஐஸ்வர்ய விருத்தியையும் அதுபோலே சொத்து சுகங்களையும் தரக்கூடிய பெருமாளாக செபதாதிக்கிறார். 9 திருப்பதிகள் ஆழ்வார் நவத்திருப்பதிகளாக சொல்லப்படுகிறது. இந்த திருப்பதிகளை பிரம்மாண்ட புராணத்திலே வேதவியாசர் நவதிருப்பதி மகாத்மியத்திலே க்ஷேத்திர மகிமையை பாடியிருக்கிறார். தெளியும் பசும்பொன் சிறைகாற்று வீச விழியும் துயர்போய் விடுமே எளியர்க்கு அருளப் புலிங்குடிவாழ் அச்சுதனைக் கொண்டு கருடப் புள்ளிங்கு வந்தக்கால் என்று 108 திருப்பதி அந்தாதியிலே இந்த திருப்புலிங்குடியை போற்றி பாடுகிறார்கள். இந்த க்ஷேத்திரத்தோடு கூட சூரியனுக்கு ஸ்ரீவைகுண்டம், சந்திரனுக்கு ஸ்ரீ வரகுணமங்கை, செவ்வாய்க்கு திருக்கோளூர், புதனுக்கு இந்த தலமான திருப்புலிங்குடி, குருவுக்கு ஆழ்வார் திருநகரி, சுக்கிரனுக்கு தென் திருப்பேரை, சனி பகவானுக்கு பெருங்குளம், ராகு கேது பகவானுக்கு இரட்டை திருப்பதியான தொலைவில்லி மங்கலம் என்று இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே ஆழ்வார் நவதிருப்பதிகளிலே திருப்புலிங்குடியை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடியாறு மாடக் கோளூரகத்தும் புலிங்குடியும் மடியாது என்னே நீதுயில் மேவி மகிழ்ந்ததுதான் அடியார் அல்லல் தவிர்த்த அசைவோ அன்றேல் இப்படிதான் நீண்டுதாவிய அசைவோ பணியாயே என்று எம்பெருமானுடைய திருவடியை வணங்கி வாழ்வோம்.